ரீஎலெக்ஷன் வரும்போது காங்கிரஸ் வந்திருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் இல்ல இன்னும் சில பேர் வந்துருவாங்க. அவங்க காங்கிரஸ் மாசம் இல்ல, இன்னும் சில பேர் இன்னொரு எலெக்ஷன் வந்தா குறைஞ்சது இவனுக்கு 200 பேருக்கு மேல கையில் இருப்பாங்க விஜய்க்கு. அதுதான் உண்மையான நிலைமை. விஜயும் வந்ததும் நாட்டுக்கு தேவையானது. முதல்ல நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இப்ப விஜய் அவர்கள் 2 தொகுதிகள்ல வின் பண்ணாங்க. அதுல திருச்சி கிழக்க தான் ஐயா நான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, திருச்சி தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி. திருச்சியை கையில வச்சுக்கிட்டு பெரம்பூரை விட்டுடுவாங்க. நிறைய பேர் இதுதான் அட்வைஸ் பண்ணாங்க. பட் அவங்க டெசிஷன் இல்ல திருச்சியை விடவே கூடாது. எந்த காரணத்துக்கு ஒன்றும் திருச்சியை விட்டாருன்னா அது தப்பு. அவர் வாழ்க்கையில் பண்ற பெரிய தப்பு அது. நான் திருச்சிக்காரன்ற முறையிலேயே சொல்கிறேன். எம்ஜிஆரே திருச்சியை தான் மையப்படுத்தணும்னு நினச்சார். உங்களுக்கு நீங்களா தேர்ந்தெடுத்து திருச்சிக்கு போனீங்க, உங்களுக்கு நல்ல வாக்குகள் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் இருக்குது. அந்த மையப்பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் தமிழ்நாடு பூராவும் உங்களுடைய கட்டுப்பாடில் இருக்குது. திமுகவை பற்றி எனக்கு அக்குவேரான வேறு தெரியும். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15-20 யூனிட்டாக ஆரம்பி விட்டுருவான். நீ போய் எப்படியா ஒரு குறையை தான் அவனை கண்டுபிடிச்சி இதை சொல்லு அதை சொல்லு தினம் ஒரு பழி சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் தான் நிறைய பழி சொன்னதெல்லாம் இப்போ காற்றுல போயிடுச்சு. அதனால் மக்கள் சக்திக்கு முன்னால் அதெல்லாம் காற்றுல கரைஞ்சது. திட்டமிட்டு பழி சுமத்துனாங்க. வராதுன்னாங்க. என்ன 10 சீட்டு வரும், 5 சீட்டு, 2 சீட்டு வரும். 4 நாளைக்கு முன்னாடி கூட 2 சீட்டு தான் வரும்ன்றான். அதனால் இதெல்லாம் ஒன்று. நான் முதல்லேருந்து கணக்கு போட்டு மக்களை தான் நான் கணக்கு போட்டேன். மக்களை கணக்கு போட்டு நான் 180 சீட்டு வரணும், நிச்சயமாக அவர் தான் வர்றாருன்றதை ஒரு தடவை கூட கலங்காமல் தைரியமாக எல்லாரும் மாற்றி கேட்டபோது கூட நான் சொல்லியிருக்கேன். விமர்சிக்கிறாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் வாரிசு அரசியல் தப்புன்னு திமுக குற்றம் சொல்றாருன்னா, இப்போ காங்கிரஸ் உள்ள சேர்த்திருக்கிறாரு. காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் இல்லையா? நேரு அவருடைய மகளை கொண்டாந்து உள்ள விட்டு முத்தம் கொடுத்து விட்டு போனாரா? நேரு ஒன்றும் பண்ணலை. நேரு விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நேருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். அதுக்கு பிறகு அந்த அம்மா வர்றாங்க. அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி வந்தார். அதே மாதிரி வர்றாங்களே தவிர, நீ வா அப்புறமா வா, ஒரு தலைமுறை விட்டுட்டு வா. நீ இருக்கும்போதே அவன் வேலை செய்யும்போது எல்லா தொகுதியும் உனக்கு தான் இருக்கா, சுபுசுன்னு அவனுக்கு முத்தம் கொடுத்து அது பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இன்னொரு பெரிய ஃப்ராடு பண்ணாங்க. என்ன ஃப்ராடுன்னா, விஜய் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க, நாட்டை நாடாக வையுங்கள், அது பத்திரமா இருக்கட்டும். நீங்கள் அப்படி நடத்தினா டெல்லிக்காரன் உன்னை கண்டு பயப்படும். ஒரே ஒரு சம்பத்து இருந்தபோது டெல்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த காலத்தில் ஒரு சம்பத்து டெல்லி ஆட்டி பிடிச்சாங்க. இன்னைக்கு 40 பேர் இருக்கான் டெல்லி. உங்களை கண்டு ஒன்றும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. காரணம், உங்கள்கிட்ட இருக்கிற ஊழல், லஞ்சம், இதெல்லாம் இவங்களை எந்த நேரத்திலும் எப்படி மிரட்டலான்னு தான். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக நிறுவன உறுப்பினரும் எக்ஸ்-எம்எல்ஏவுமான திருச்சி சௌந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்கலைன்னா திருப்பியும் ரீஎலெக்ஷன் வரும். அப்போ விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு சாத்தியக்கூறுகளும் இன்னும் வரல அப்படின்னு இல்லை. விஜயினுடைய ஓட்டுன்றது இன்னும் இருக்கு. அந்த ஓட்டை இந்த தடவை அவங்க வேலை சரியாக செய்யாதனால, அமைப்பு கட்டாதனால அப்படி போச்சு. அமைப்பை ஒழுங்காக கட்டி இருந்தாங்கன்னு சொன்னால் தானாக வந்த ஓட்டுக்கள் தான். இதெல்லாம் கட்டமைப்பில் வரல. எனக்கு தெரியும், பல தொகுதிகளில் பார்த்துட்டேன். யாரும் இல்லை, யாரும் இல்லை. பல தொகுதிகளில் வேட்பாளர் யாருன்னே தெரியாம, வேட்பாளர் தெரியாமல் மக்களாக போய் போட்ட ஓட்டு தானே தவிர இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு திமுக செயலாளர் ஒருத்தர், நான் கேட்டேன் என்ன ஏன்னா, நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ தொடர்ந்து இருக்கிறதுனால திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்க நான் சொன்னால் கேட்கல. அவங்க எல்லாரும் 6 ஓட்டு வீட்டில் விசிலுக்கு தான் போட்டாங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். அதான் மக்களே ரெடி ஆகிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது திமுகவினுடைய ஓட்டு அப்படின்றது அந்த 6ம் திமுக ஓட்டு தான். ஆனால் அவங்க வேண்டாம் விசிலுக்கு போடுவோன்னு போடுற போது இவங்களால தடுக்க முடியாது. அவ்வளோ. ரீஎலெக்ஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் வந்திருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் இல்ல இன்னும் சில பேர் வந்துருவாங்க. அவங்க காங்கிரஸ் மாசம் இல்ல, இன்னும் சில பேர் இன்னொரு எலெக்ஷன் வந்தா குறைஞ்சது இவனுக்கு 200 பேருக்கு மேல கையில இருப்பாங்க விஜய்க்கு. ஆமா, அதுதான் உண்மையான நிலைமை. இன்னைக்கு இருக்கிறது அந்த நிலைமையில அப்படிதான் வரும். விஜயும் வந்ததும் நாட்டுக்கு தேவையானது. முதல்ல நான் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சாராய கடைகளை எடுக்கிறதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணணும். மக்கள் அதனால ஏராளமான மக்கள் அழிஞ்சு போகிறாங்க, குடும்பங்கள் அழிஞ்சு போகுது, சிதைஞ்சு போகுது. அண்ணாவே இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும்னாரு. இன்றைக்கி குடும்பங்கள் எல்லாம் நிறைய இளம் விதைகள் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சாராய கடைகள். சாராயம் குடித்ததுனால செத்தவன், அதனால் மோட்டர் சைக்கிள் போய் ஆக்சிடெண்ட் ஆகிறவன், காரில் போய் ஆகிறேன்.
இப்படி நிறையா இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுன்னு சொல்கிறது அது ஒரு பொய், அது ஒரு பொய்முகம். 40,000 கோடி வருதே தவிர அதை விட அதிகமாக அந்த சாராய கடைகள் இருக்கிறதுனால ஏற்படுற செலவுகள் இருக்குல்ல, அது வந்து ஏறக்குறைய 80-90,000 கோடி செலவு வருது. அது சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறது இல்லைன்னா, இந்த சாராய ஃபேக்ட்ரி பூரா ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்க, ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்தில் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து 10 ரூபா சரக்கு 160 ரூபாய்க்கு விற்க முடியுது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால. அந்த வருமானத்தை விடுறதுக்கு தயாரில்லை. எவனா குடிச்சிட்டு சாகட்டும், நமக்கு பணம் வந்தால் போதும்னு அவங்களுக்கு வந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வீட்டுக்கு போய் சேருது. அது கவர்மெண்ட்டுக்கு 40,000 மக்களை ஏமாத்துறதுக்கு 40,000 கோடி சர்க்கார் வருமானம்னு சொல்லிடும். ஆனால் மறைமுகமாக 80,000 கோடிக்கு மேலே அது செலவாகுது. அதெல்லாம் கணக்கு போடுறதில்ல. இதெல்லாம் கணக்கு போட்டு சமுதாயத்துக்கு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நல்ல முறையில் விஜய் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். அதை செய்தாரானால் நிச்சயமாக அது. ஆனால் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இப்போ இந்த கட்சிகளுக்கு யாரும் மாற்றே கிடையாதான்னு மக்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தபோது நீங்கள் வந்தீங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க 3வது ஆள் வர்றாங்கன்னு. மக்கள் வந்து அடுத்தாப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இங்கிருந்து தப்பு பண்ணால் தப்பு உங்கள் ஆட்சியில் நடந்தால் திரும்ப ஈஸியாக மாற்றிடுவாங்க. அதனால் இனிமேல் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்து ஒழுங்காக மக்களுடைய ஆட்சியை ஒழுங்காக நியாயமாக நடத்தினா நல்லது. தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். தவறானவர்கள் ஏற்கனவே தவறு செய்தவர்களை உள்ளே விடாமல் வச்சுருக்கணும், அது முக்கியம். தவறு செய்தவர்களை கூட இருந்தாலும் கூட அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம அவங்கள வந்து ஏதாச்சும் இப்போ இந்த சிறு சேமிப்பு நிறுவனம் அது இதுன்னு இருக்கும், சும்மா ஆனரீதியாக ஒரு போஸ்ட்டை போட்டு நம்பி ஆக்கி வைக்கணும் தவிர, இல்லைன்னா பார்க்குற போதே ஏன் இந்த ஊழலால் ஏற்கனவே ஊழல் பண்ணி சம்பாரித்தவன் தானே அவனை நீ வச்சிருக்கலாம் பண்ணி என்ன ஆள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு இடமில்லாமல் யாராக இருந்தாலும் கடந்த காலத்தில் யார் தவறு செஞ்சுருந்தாலும் அவங்கள உள்ளே சேர்க்காமல் இருக்கிறது நான் வந்து ஒரு ஏழ்ரை என்ற முறையில் அவருக்கு சொல்கிற அறிவுரையாக கூட வச்சுக்கோட்டோம். இதுதான் உண்மை. சேர்த்தோம்னா அந்த பழி நம்ம பேரில் தான் வரும். அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு நல்ல இளைஞர்களை தயார் பண்ணுங்கள். தூய்மையானவர் அப்படி எடுக்கிறது மூலிமா இளைஞர்களுக்கே வரும், பாரு ஊழல் பண்ணதுனால அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கல, நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒழுங்காக இருக்கோம், பயமும் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஒழுங்காக நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. நாட்டுக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. எதிர்காலத்தில் தொடர்ந்து பொறுப்பில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு திட்டங்கள் திட்டம். சம்பாதிக்கிறதுன்றது உங்களுக்கு தேவையில்லை. சம்பாதிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, நீங்கள் அடிக்காமல் தூய்மையாக இருந்தால் மாத்திரம் பார்த்தாது உங்களுடைய நிர்வாகத்தில் யாரும் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி அரசாங்கங்கள நிறைய ஊழல் லஞ்சம் ஆயிடுச்சு. அவங்கள திருத்தி சரியான அதிகாரிகளை போட்டு சரியாக வந்து நியாயமாக நடக்கிறதுக்கு, தவறு நடந்தால் உடனே அவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிர்வாகம் தர முடியும். இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதிகளில் வின் பண்ணாங்க. அதில் வந்து திருச்சி கிழக்க தான் வந்து நான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, திருச்சி வந்து தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி. திருச்சியை கையில் வச்சுக்கிட்டு பெரம்பூரை விட்டுடலாம். நிறைய பேர் இதுதான் அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க டெசிஷன் இல்லை, திருச்சியை விடவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் திருச்சியை விட்டாருன்னா அது தப்பு. அவர் வாழ்க்கையில் பண்ணுற பெரிய தப்பு அது. நான் திருச்சிக்காரன்ற முறையிலே சொல்கிறேன், திருச்சி மாவட்ட செயலாளர் முறையில், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தவன்ற முறையில். எம்ஜிஆரே திருச்சியை தான் மையப்படுத்தணும்னு நினச்சாரு. உங்களுக்கு நீங்களாக தேர்ந்தெடுத்து திருச்சிக்கு போனீங்க, உங்களுக்கு நல்ல வாக்குகள் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கிற மக்கள் இருக்குது. அந்த மையப்பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் தமிழ்நாடு பூராவும் உங்களுடைய கட்டுப்பாடில் இருக்குது. இல்லைன்னா பெரம்பூரில் ஓரமாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. பெரம்பூரை விட்டுட்டு அங்கே அதை கையில் பிடிச்சிக்கிட்டு இவர் ஆட்சி செய்வது நல்லது. அதான் அறிவுடைமை. எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டுறக்கூடாது. திருச்சி கிடைச்சது பெரிய விஷயம், அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு அதை வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். திருச்சிக்காரன்ற முறையில் அது என்னுடைய வேண்டுகோளாக கூட வச்சுக்கிட்டோம். திருச்சியை விடக்கூடாது. திருச்சி தான் மையம், திருச்சி தான் எம்ஜிஆர் விரும்பின இடம், திருச்சியை தான் தலைநகராக்கணும்னு எம்ஜிஆர் விரும்பினார். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் படைத்த திருச்சி நகரத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. அப்படி பயன்படுத்தினா அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் ஆட்சி செய்கிற போது இந்த தவறு பண்ணுறவங்களாம் அப்போ தான் பயப்படுவான். இல்லைன்னா கிரிமினல் வளர்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைச்சிருப்படும். அதெல்லாம் பார்த்து ஆட்சி பண்ணணும். அடுத்து இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பு வரைக்குமே கூட
ஏளனமாக நிறைய பேசினவங்க தான் ஜாஸ்தி. அப்போ ஆனா இன்னைக்கு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே நடந்திருக்கு. ஈவன் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொன்னாரு, நடந்திருக்கு. அப்போ முதலமைச்சருக்கு எதிராக குரல் கொடுத்தாரு, முதலமைச்சராலையும் ஜெயிக்க முடியல. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து கரெக்டான ஆஸ்பெக்ட்ஸ்ல அவர் வந்து முன்பே கணிச்சிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அவரை நான் அதுக்காக அவரை பாராட்டுறேன். அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பில் தவறுகள் பண்ணாமல் பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவரை பற்றி பழி சொல்கிறதுக்குன்னு இப்போ திமுகவில் இருக்கிற திமுகவை பற்றி எனக்கு அக்குவேரானு வேறு தெரியும். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15-20 யூனிட்டாக விட்டுருவான். நீ போய் எப்படியா ஒரு குறை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி இதை சொல்லு அதை சொல்லு தினம் ஒரு பழி சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் தான் நிறைய பழி அதெல்லாம் இப்போ வந்து காற்றுல போயிடுச்சு. அதனால் மக்கள் சக்திக்கு முன்னால் அதெல்லாம் காற்றுல கரைஞ்சது போயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ஒழுங்காக இருந்துட்டு நல்ல ஆட்சி கொடுக்கணும். இதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து திட்டமிட்டு பழி சுமத்துனாங்க. வராதுன்னாங்க. என்ன 10 சீட்டு வரும், 5 சீட்டு 2 சீட்டு வரும், 4 நாளைக்கு முன்னாடி கூட 2 சீட்டு தான் வரும்ன்றான். அதனால் இதெல்லாம் ஒன்று. நான் வந்து முதல்லேருந்து கணக்கு போட்டு மக்களை தான் நான் கணக்கு போட்டேன். மக்களை கணக்கு போட்டு நான் 180 சீட்டு வரணும், நிச்சயமாக அவர் தான் வர்றாருன்றதை ஒரு தடவை கூட கலங்காமல் தைரியமாக எல்லாரும் மாற்றி கேட்டபோது கூட நான் அதை சொல்லியிருக்கேன். இதுதான் உள்ளது நிலைமை, இன்றைக்கி நாட்டினுடைய நிலைமை அது வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். பொது மனிதனாக நான் சொன்னேன். என்னுடைய கணக்குப்படி இன்னொரு 60-70 சீட் வரணும். அது வராமல் போனதுக்கு கட்டமைப்பு சரியாமல் இல்லாதது தான் பெரிய காரணம். அதனால் ஓட்டு உங்களுக்காக இன்னும் போடுறதுக்கு ஆள் தயாராக இருக்காங்க, பல்வேறு கட்சிகளில் இருக்காங்க. அதை வாங்கணுன்னா இப்போ ஒரு வேளை கவர்மெண்ட்டோ ஏதோ நிர்பந்தம் கொடுத்து அதை கலைச்சிடுச்சோ போனதுன்னா திரும்ப ஒரு எலெக்ஷன் நின்னோன்னா திரும்ப வந்து நிச்சயமாக இன்னும் நல்ல வகையில் அந்த இயக்கத்தை கொண்டு வரலாம். ஒரு பெரிய அளவில் வளர முடியும். அனுபவம் இல்லாமல் முதல் எடுப்பிலேயே வந்து சிஎம் ஆயிடுவாரா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா அதை வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்கிறார் களத்துல. அப்ப வந்து அந்த அனுபவம் அப்படிங்கிறது இல்லாமையே இவ்வளவு தூரம் விஜயால வர முடியுதுன்னா அப்போ இன்னொரு 5 வருட காலம் அவர் வந்து மக்களுக்கு நன்றி சொல்லும் போது கூட எப்படி சொல்லியிருக்காருன்னா, வாக்களிக்காதவங்க ஃபியூச்சர்ல என்னை நேசிக்க தான் போறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸும் அதெல்லாம் இருக்குது. இல்லை அவர் அதாவது ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும், பாக்கி சொல்றவங்க சொல்றாங்க ஒரு திரைப்படம் இன்வால்மெண்ட்டோட ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அனுபவம், நான் எம்ஜிஆர் கூட இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு திரைப்படம் எடுக்கிறதுன்றது ஒரு வாழ்க்கை வாழத்தில் எல்லா பிரச்சனைகளும் அதில் வருது. அதெல்லாம் சமாளித்து வெற்றி பெறுறது தான் ஒரு திரைப்படம். அதை பண்ணுற போது இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு அதிகாரிகள் இருக்கா, மற்றவங்க இருக்கா, அவங்கள வேலை வாங்க போகிறோம். அதுக்குன்னா நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும். இங்கே எல்லாத்துக்கும் அது இருக்க கூப்பிட்டு சொல்லி இது பண்ணோன்னா நல்லா நிச்சயமாக நல்லா. இதுக்கு ஒன்றும் தனியாக அனுபவம் இல்லைன்னு சொல்கிறது வந்து குற்றச்சாட்டு. அனுபவம் இல்லைன்னா அப்போ யார் வீட்லேயும் கல்யாணமே பண்ணக்கூடாது. எப்படி அனுபவம் உள்ள பொம்பளை தான் கிடைப்பாளா கல்யாணத்துக்கு? அதெல்லாம் கிடையாது. வர்றவங்க கல்யாணம் பண்ணி வராங்க, கொஞ்ச நாள் ஆகுது, எல்லாம் கற்று வராங்க. அதுக்கு பிறகு தலைவியாக வராங்க, பிள்ளைங்களை வைக்கிறாங்க, பேரம்பிள்ளைக்கிறாங்க. அவங்களாம் வந்து மண்மேக்கோ அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறது சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்கு சொல்கிறத தவிர. இந்த வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் இவ்வளோ சதவீதம் அப்படின்னு கட்டமைச்சவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் சொன்னாங்க, 15 to 20. நான் தான் 40% சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து 30 அப்படின்னு அந்த கரெக்டாக அந்த லைனுக்கு வந்தாங்க. அது போக இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களை தாண்டி அவங்க வந்து வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருந்த எம்ஜிஆரை தாண்டின்றது. எம்ஜிஆர் இருந்தபோது காமராஜர் இருக்கார், அவருக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. அது மாதிரி இருந்தது. இன்னைக்கு யாருமே இல்லை, கிரவுண்டு ஃப்ரீயாக இருக்குது, நீ பாட்டுக்கு பாலை தட்டிக்கிட்டே போகலாம். அதுதான் நிலைமை. அதனால் வந்து இருக்குது, இன்னும் வரும், இன்னும் வரும். நான் வந்து 35-40% வரும்ன்றது தான் முதல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். பல பேர் என்ன இப்படி சொல்கிறீங்களான்னா, உள்ளதை சொல்கிறான், உனக்கு இஷ்டம் இருந்தால் எழுதிக்கோ, இல்லைன்னா போடான்ட்டேன். இதுதான் உண்மை. அதனால் மக்களை நீங்கள் பாக்கி எல்லாம் கணக்க விட்டு மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த நாட்டில் என்ன கொடுமை இல்லை. இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் படிக்க வைக்கிற போது மெடிக்கல் காலேஜ் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. நீ வந்து இப்போ வந்து என்ன பண்ணுற, அண்ணா காலத்தில் 200 கோடி தான் பட்ஜெட், இன்றைக்கி 3 லட்சம் கோடி பட்ஜெட். அண்ணா காலத்தில் இவ்வளோ கடன்கள்லாம் கடனே கிடையாது. இன்றைக்கி வந்து 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க, படிக்கணுன்னா சாதாரண நாள் படிக்கணும்னா நீட்டு எழுதிட்டு போய் படிக்கிறவங்க கூட 1 கோடி ரூபா 1.5 கோடி இல்லைன்னா படிக்க முடியாது.
இப்போ அன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போய் படித்தாங்க. ஒரு ரூபா ஒரு 1000 ரூபா 500 ரூபாயில் போய் மெட்ராஸ் மெடிக்கல்லாம் படித்தாங்க. இன்றைக்கி வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு வழிவகுத்து அதில் நீ கமிஷன் வாங்கிட்டு ஒவ்வொன்றிலையும் கமிஷன். இன்னும் இப்போ நான் வந்து கிருஷ்ணகிரி போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு செக்யூரிட்டி வந்தார். என்ன ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எனக்கு வந்து 25,000 கையெழுத்து வாங்கிட்டு வராங்க, 10,000 சம்பளம் தரோம். அப்போ யாருன்னா இந்த எங்களுடைய கான்ட்ராக்டை வந்து திருச்சியில் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் வந்து அந்த சம்பளத்தானே கையெழுத்து வாங்கிக்கிறோம், எங்களுக்கு கொடுக்குறது 10,000 தான் அதாவது கவர்மெண்ட்டு நேராக அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்குற சம்பளத்தையே கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கிறீங்க. அப்போ இது என்ன நிர்வாகம் இது? அதே மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கு, இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு 8,000 10,000 கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறது? நீங்கள் நீ வாழவியா? ஒரு நாளைக்கு வாழ சொல்லு உங்கள் வீட்டில். ஒரு வாழ்க்கை மினிமம் குடும்பம் நடத்துறதுக்கு மினிமம் சேலரி அவனுக்கு கொடுக்க வேணாமா? அதை விட்டுட்டு நான் இவ்வளோதான் தருவேன் அவ்வளோதான் தருவேன், அதுக்கே குத்தகை தருவேன். அப்புறம் குத்தகை தர்றதுக்கு நீ எதுக்கு கவுன்சிலர் மேயர் அவங்க இவங்கெல்லாம் எதுக்காக? கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய மெஷினரி வச்சுக்கிட்டு நீ ஆளை வச்சு நடத்திட்டு போக வேண்டியது தானே? அதை விட்டு நீ எதுக்கு குத்தகை கொடுக்கறதுக்கு, நீ எதுக்கு இவ்வளோ பேரை கொள்ளையடிக்கிறதுக்கா? அதனால் இப்போ அது தவிர அதாவது கருணாநிதி வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் தப்புக்கு வழி வச்சுட்டாருங்க. தப்புக்குன்னா கடுமையாக. இப்போ மேயர் கார்பரேட் ரிப்பன் பில்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு மேயர், ஒரு தமிழர் ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழர் ஒரு முஸ்லீம், ஒரு தமிழர் ஒரு பிராமின், இப்போ ஒரு தமிழர் ஒரு எஸ்சி, இப்படி மாற்றி மாற்றி வரும். அப்போ மாற்றி மாற்றி வர்றபோது பொதுவாக அந்த நிர்வாகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கும், எல்லோரும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் பழகிக்குவாங்க, அப்படி தான் இருக்கும். இப்போ கருணாநிதி வந்து என்ன பண்ணார்? ஸ்டாலின் மேயர் ஆனதும் உடனே 5 வருஷத்துக்கும் அவர் தான் மேயர் அப்படின்ட்டார். இது என்ன நியாயம்? இது உன் குடும்பத்துக்காக நீ எது வேணால் பண்ணி வருதா? இதெல்லாம் பெரிய குடும்பம். அதே மாதிரி அண்ணா வந்து நம் நாடுன்னு ஒரு பத்திரிக்கை வளர்த்து வச்சுருந்தார், பொது பத்திரிக்கை. எல்லாருக்கும் திமுகவில் எல்லாருக்கும் அதில் உரிமை உண்டு, அப்படி வச்சுருந்தார். அண்ணா செத்தார், அந்த பத்திரிக்கை நிறுத்திட்டு முரசொலி தான் பத்திரிக்கைன்னா உன் குடும்ப பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில் என் பேர் வரணும்னா உன் தயவு இருக்கணும், நீ சொல்கிறபடி நான் கேட்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் தன குடும்பத்தை நோக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டார். இது கருணாநிதி பண்ண திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கருணாநிதி பண்ண துரோகங்கள். இதெல்லாம் இப்போ என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, இப்ப விஜய் அவர்கள் வந்து வாரிசு அரசியல் தப்புன்னு திமுக வந்து குற்றம் சொல்றாருன்னா, இப்ப காங்கிரஸ் உள்ள சேர்த்திருக்கிறாரு, காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால எழுதுறாங்க. ஸோ நேரு வந்து அவருடைய மகளை கொண்டாந்து உள்ளே விட்டு முத்தம் கொடுத்து விட்டு போனாரா? நேரு ஒன்றும் பண்ணலை. நேரு வந்து விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு நேருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். அதுக்கு பிறகு அந்த அம்மா வர்றாங்க. அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி வந்தார். அதே மாதிரி வர்றாங்களே தவிர நீ வா அப்புறமா வா, ஒரு தலைமுறை விட்டுட்டு வா, நீ இருக்கும்போதே அவன் வேலை செய்யும்போது எல்லா தகுதியும் உனக்கு தான் இருக்கா, சுபுசுன்னு அவனுக்கு முத்தம் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணார். இன்னொரு பெரிய ஃப்ராடு பண்ணாங்க. என்ன ஃப்ராடுன்னா, ஸ்டாலினை உள்ளே கொண்டு வரபோது திமுகவில் எல்லாம் வந்து அண்ணாவனுடைய காலத்து ஆட்கள்லாம் நிறையா இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்கு இவங்கெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாங்க போவாங்கன்னு திமுகவில் இருக்கிற முதியவர்களுக்கு கணக்கெடுத்து அவங்களுக்கெல்லாம் 10,000 ரூபா நிதி கொடுத்தாங்க. எதுக்குன்னா அவன் வாயை அடைக்கிறதுக்கு. இதை சொல்லக்கூடாது, எதை சொல்ல ஸ்டாலினை பற்றியோ கருணாநிதி பண்ணுறது சொல்லக்கூடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 10,000 ரூபா கணக்கெடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக எதையுமே செய்வதற்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. தெரியுதா? விஜய் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னென்ன பார்க்குறீங்க? சவால்கள் முதல்ல வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், போதைகளை ஒழிக்கணும், அதாவது இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறத ரெகுலேட் பண்ணணும். இப்போ நாங்கள் முதல்லலாம் வந்து மணல் வேணும்னா யார் பில்டிங் கட்டுறான்னா அவனுக்கு எத்தனை யூனிட் மணல் வேணுமோ அத்தனை யூனிட்டுக்கு தாசில்தார் ஆஃபீஸில் பணம் கட்டினா பர்மிஷன் தருவாங்க, அத்தனை யூனிட் எடுத்துகிட்டு போனாங்க. நீ வந்து மலையை விற்கிறதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு நீ ஏன் கொடுக்குற? அது இயற்கை அனுபவிக்கிறதுக்கு தான். இயற்கை இப்போ அந்த காலத்தில் பொண்ணுங்கள் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ மடியில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் 7 வயசு 8 வயசில் கொடுத்துருவான். அவன் வந்து படாத அவஸ்தை பண்ணு, அவன் அடித்து கொன்னா கூட இவங்க போய் கேட்க முடியாது, கேட்கறது கிடையாது. என் பொண்டாட்டி நான் அடிக்கிறேன் கொள்ளுவேன்னுவான். அதை மாதிரி நீ வந்து அவனுக்கு வந்து அந்த இயற்கை வளங்களை கொலை பண்ணுறத நாசப்படுத்துறத நீ வந்து அவன் கொள்ளை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீ நாசப்படுத்தினா எப்படி போகிறது? இயற்கையை அனுபவிக்கலாம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணை வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ணலாம், குடும்பம் பண்ணலாம், அதுக்குன்னு அவளை அடிக்கிறதோ கொள்றதோ அதுக்கு உனக்கு உரிமை கிடையாது.
அதே மாதிரி வந்து இயற்கை அனுபவிக்கலாமே தவிர இயற்கை கொள்ளையடித்து வியாபாரம் பண்ணுறது, அது ஒரு வணிக பொருளாக்குறது, அதை கொள்ளையடித்தவங்ககிட்ட நீங்கள் கொள்ளையடிக்கிறது, அவன் வந்து 1000 கோடி 600 கோடி 2000 கோடின்னு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அதாவது தமிழ்நாடை நான் சுத்தமாகவே மொராலிட்டி இல்லாமல் நாசப்படுத்துகிறேன். இது தூய்மைப்படுத்துகிற வேலை பெரிய வேலை இருக்குது. அதை வந்து இவர் விஜய் வந்து பார்த்து எப்படியெல்லாம் நேர்மையாக அதை கொண்டு வரணும், எங்கே தவறு நடந்தாலும் அதை எப்படி தடுக்கிறதுன்னு போட்டு, மக்களுக்கு எது பயனுள்ளதுன்னு போட்டு, எப்படி மக்கள்கிட்ட அது போய் சேருதுன்னு பார்த்து பண்ணால் ஒரு நல்ல அரசாங்கம். இந்த வரலாறு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு பிறகு கூட சொல்லுவாங்க, இது மாதிரி இன்னொரு காலத்தில் நாடு தூய்மையாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை. இப்போ இருக்கிற போது கொள்ளடிக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது வந்து தூய்மையான நேர்மையாக இருந்துட்டு போகிறது தான். பொது வாழ்வில் நேர்மை வேணும். அது இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப தப்பு. அதை தான் பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பாக ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரிடும் என்றோ அஞ்சி ஊமையாய் காலம் கழிக்கும் அறிஞர்கள்னால் அயோக்கியர்களேன்றதுக்கு பதிலாக அறிஞர்களேன்றார். ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்று விட்டதனால் நன்றிக்கடனாக ஆட்சியாளர்கள் என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் கபோதிகளும் உண்டு. தவறு பண்ணுறப்போது அதை சுட்டி காட்டுறதில்லை. அதில் ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சூழ்பவர்கள் யாராக இருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவு தாட்சியம் பாராமல் வெளிப்படையாக பெயர் சொல்லி இடித்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும். இது பெரியார். அவர்கிட்ட தான் நம்ம வளர்ந்து வர்றோம். அப்போ இந்த கொள்கைகள்லாம் வகுத்து வந்தார். அன்றைக்கே சொன்னார், அதாவது நீ வந்து இயற்கை அழிப்பதை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, தாயை கொண்டு தோலை உரித்து செருப்பு தைப்பதா, செருப்பு வேணும் அதுக்காக தாயை கொண்டு தோலை உரித்து செருப்பு தைப்பதான் நான். அதனால் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அதை படித்ததும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதனால் தாயை கொண்டு தோலை உரிச்சுக்கோலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. நாட்டை நாடாக வையுங்கள், அது பத்திரமாக இருக்கட்டும். நீங்கள் வந்து அப்படி நடத்தினா டெல்லிக்காரன் உன்னை கண்டு பயப்படுவான். ஒரே ஒரு சம்பத்து இருந்தபோது டெல்லி அதிர்ந்தது. டெல்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த காலத்தில் ஒரு சம்பத்து வந்து டெல்லி ஆட்டி படைத்தார். இன்றைக்கி 40 பேர் இருக்கான் டெல்லி, உங்களை கண்டு ஒன்றும் சட்டை கூட பண்ண மாட்டேங்கிறான். காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற ஊழல் லஞ்சம் இதெல்லாம் அவனுக்கு இவங்களை எந்த நேரத்திலும் எப்படி மிரட்டலான்னு வர்றான். ஈழம் போனதே காரணம். ஈழம் வந்து இன்றைக்கு உலகத்தில் தமிழனுக்கு ஒரு கொடி பறந்திருக்கும். அதை நாசம் பண்ணதே கருணாநிதி காலத்தில் தான். இருந்த மீனவர்கள் இன்றைக்கி அவஸ்தைப்படுறதே அந்த அந்த தீவை கொடுத்தது தான். அது என்ன தீவு? அது கச்சத்தீவை கொடுத்ததுனால அவங்க அவஸ்தைப்படுறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் லாபத்துக்காக பணத்துக்காக எதை வேண்டாலும் செய்து யார் வேணால் அவஸ்தைப்படணும், சும்மா அவங்கள ஏமாற்றலான்னு நினைக்கிற அந்த பரம்பரையை சார்ந்தவங்க நீங்கள். இனிமேல் வந்து ஒழுங்காக திருந்தி ஒழுங்காக இருந்தால் இருங்க, இல்லைன்னா கம்மன்னு விட்டு போங்க. இது மக்கள் விழித்து கொண்டார்கள். இனிமேல் காலம் உங்களை விடாது அப்படின்றது மாத்திரம் சொல்கிறேன். கட்சியில் இருக்கிறவன் விழித்துக்கொண்டா அவனே உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவான், நீ இப்படி பண்ணிட்ட போனால் வந்தேன்னு. அதனால் இதெல்லாம் வந்து இப்போ விஜயும் வந்து திராவிட கொள்கையை தாங்கி தான் வந்திருக்காரு. அப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேகா வந்து திராவிட கொள்கைகள்ன்றது நீங்கள் வந்து அண்ணா சேர்த்ததோட திராவிட கொள்கைகளை விட்டாச்சு. எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா சேர்த்த அன்னைக்கு பிறகு வந்து அது மாறிடுச்சு. அதனால் திராவிட கொள்கைகள் என்னன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு திராவிட கொள்கைகள் வந்து மக்களுக்கு தொண்டு அண்ணா கட்சி ஆரம்பிக்கிற போது உழைக்கிறவர்கள் வாருங்கள் பிழைக்கிறவர்கள் வராதீர்கள். கட்சி ஆரம்பிக்கிற போது எவ்வளோ தைரியமாக அவர் சொல்கிறாருன்னு பாருங்கள். நாம் அரசியல் ஈடுபடுவது சில்லறை பதவிகளுக்காகவோ சிங்கார வாழ்வுக்காகவோ அல்ல, நம்ம இனத்தின் விடுதலைக்காகவே போராடுகிறோம், அதன் பொருட்டே அரசியல் ஈடுபடுகிறோம்னாரு. இன்னொரு இடத்துல நீ ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஆட்சி படத்தை அமர வைத்து விட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு, தவறு நடந்தால் சுட்டிக்காட்டு, மேலும் தவறு நடந்தால் தட்டிக்கல், அதுக்கு மேலும் தவறு நடந்தால் அதை அந்த இதை அழிப்பதற்கு போராடுன்றார். இப்படியெல்லாம் வச்சுருந்த கொள்கையெல்லாம் இன்றைக்கி இருக்கா? அதெல்லாம் கிடையாது. தெரியுதா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னாரு. அது சும்மாவா சொன்னார்? ஏழை சிரிக்கணும்னு நினச்சாரு. நீ சாராயத்தை கொடுத்து சிரிக்க வச்சேன்னா இது என்ன நியாயம் இருக்கு? மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.